அனைவருக்கும் வணக்கம் டீச்சர்ஸ். இந்த கண்ணீர் அஞ்சலி நிகழ்வை தலைமையேற்று நடத்துமாறு தவச்செல்வி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிமுறைகிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நாம் அனைவரும் கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கு கூடியுள்ளோம். முதலாவதாக சாதிக் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். கிருஷ்ணகிரி ஒன்றியம் மற்றும் நகரத்தை சேர்ந்த இருபால் ஆசிரியர்களுக்கும் இயக்குடன் பிறப்புகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மற்ற கூட்டத்தை காட்டிலும் இந்த கூட்டம் வந்து ரொம்ப வித்தியாசமானது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்துக்கு நம்ம பேனரோ இல்லை கண்ணீர் அஞ்சலி போடுறதுக்கு ஒரு ஃபோட்டோவோ எதுவுமே வைக்கல. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெறும் ஆர்த்தியாக மட்டும் நடக்கலை நம்ம. ஏன்னா ஆர்த்தின்ற பேர் வெளியே வந்துடுச்சு. வெளியே வராத பேர் எத்தனையோ இருக்கு. அதுக்கு எல்லாம் சேர்த்துதான் வந்து இந்த கண்ணீர் அஞ்சலியும் கண்டன ஆர்ப்பாட்டமும். சாதாரணமான நிகழ்வு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 9 வயது மாணவி அரசு பள்ளியில புதுச்சேரியில சோலை தோட்டம் நினைக்கிறேன், அந்த ஊர்ல வந்து 5th படிக்கிற பொண்ணு சாயந்தரம் விளையாடிட்டு வழக்கம் போல விளையாட்டு வீட்டுக்கு வர பொண்ணு வரல. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சாக்கடையில வந்து சாக்கு மூட்டையில கட்டி தூக்கி போட்டிருக்காங்க. இந்த விஷயம் வந்து ரொம்ப 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 கொடுமையான விஷயம். ஒரு 9 வயது, அதாவது 9 வயது சிறுமி இருந்தால் இவ்வளவுதான் இருக்கும் பாப்பா. அது அதாவது வந்து இது எவ்வளவு ஒரு மிருகத்தனமான விஷயம்னா, திருவிழா வந்து இந்த நாய்ங்க கூட பண்ணாது. அதோட வந்து கேவலமான விஷயம் இது. ஆனா இந்த விஷயம் வந்து நான் இப்போ இந்த பாப்பா பேர் வந்து பேப்பர்ல வந்துருச்சு, அதனால வந்து இந்த பாப்பா மட்டும்தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு கிடையாது. எத்தனையோ பெண் பிள்ளை வந்து சொல்லாம இருக்காங்க, சில பேர் வந்து சொல்ல தெரியாம இருக்காங்க. நம்ம வந்து நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறோம். இந்த குட் டச் சொல்லிக் கொடுங்க, பேட் டச் சொல்லிக் கொடுங்க. பெண் பிள்ளைகள் வந்து மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். தவிர நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. ஒரு பொண்ணுகிட்ட வந்து எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணுங்கிறது. வீட்டில் வந்து பெண் பிள்ளைகளுக்கு எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி உங்க வீட்டில் ஆண் பிள்ளைகள் இருந்தா தயவு செஞ்சு அவங்களுக்கும் சொல்லுங்க. ஒரு பொண்ணுன்னா வந்து நம்ம இப்படிதான் நடத்தணும், இந்த அளவு தான் வந்து நம்ம டிஸ்டன்ஸ்ல இருக்கணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு. நம்ம நாட்டில் வந்து நதிகளுக்கு வந்து பெண்களோட பேர் வைக்கிறோம், நீதி தேவதையும் பெண்ணு தான். இந்த பூமியை இந்திய நாட்டையும் வந்து நம்ம பாரத மாதா அப்படின்ட்டு நம்ம பெண்ணில் தான் வச்சு கும்பிட்றோம். அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு ஃபர்ஸ்ட் அன்னையை தான் சொல்றோம். மாதா பிதா குரு தெய்வம் அதுலயும் ஃபர்ஸ்ட் அம்மாவை தான் கூப்பிட்டு வரோம். எல்லா விஷயத்திலும் பெண்ணுக்கு முக்கியத்துவம் தவறமே தவிர அதை அந்த மாதிரி நடந்துக்கிறோமானா சுத்தமா கிடையாது. அதுக்கு இந்த விஷயம் வந்து அதாவது வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி இது சும்மா இது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். என்னதான் வந்து வெளியே தெரியாத பேருங்க எத்தனையோ இருக்கு. அந்த ஒரே ஒரு காரணத்தாக மட்டும்தான் வந்து நம்ம பேனர் அடிக்கல, கண்ணீர் அஞ்சலி தனியா அந்த போஸ்டர் வைக்கல. அதாவது வந்து அந்த பெண்ணை பேஸ் பண்ணி ஒரு கவிதை ஒன்று போட்டிருந்தாங்க. அது கேட்கவே ரொம்ப துக்கமா இருந்தது. தயவு செஞ்சு வந்து அந்த பொண்ணு மேல வந்து யாரும் வந்து மலர தூவாதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மலர தூரிச்சுன்னா அது தாங்குற சக்தி கூட வந்து அந்த பொண்ணு கிடையாது. அந்த உடல் வந்து அவ்வளவு வந்து இதாயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ கொஞ்சம் இது வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம கொஞ்சம் இந்த விஷயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்கள் வந்து நாமளும் வந்து இந்த நம்ம பசங்களை வளர்க்கும் போது இந்த விஷயத்த வந்து கட்டாயம் வந்து நாங்கள் சொல்லி வளர்க்கணுன்ற மாதிரி எல்லாரையுமே கேட்டுக்கிறோம். கேட்டு பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. இந்த விஷயம் வந்து ஆர்த்தி மட்டும் கிடையாது, ஏற்கனவே சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி ஹரியானா மாநிலத்தில் இதே மாதிரி பெண்களுக்கு எதிராக வந்து ஒரு கொடுமை நடந்தது. ஒரு பெண்ணை வந்து இந்த ரோட்ல வந்து நிர்வாணமா அடிச்சு கல்லால் அடிச்ச காட்சியும் பார்த்துருக்கோம். ஆசிஃபான்ற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட கொடுமையும் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி பல்கிஸ் பானுன்ற பொண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு அம்மாவுக்கு ஏற்பட்ட நிலைமையும் பார்த்துருக்கோம். அந்த வகை அதுக்கப்புறம் வந்து டெல்லியில ஓடும் பேருந்துல ஒரு பொண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமையை நம்ம கேட்டிருக்கோம். நிறைய பத்திரிகைகள் படிச்சுட்டு இருக்கோம், அங்கே நடக்குது இங்கே நடக்குதுன்ட்டு. அங்கே நடக்கிறது இங்கே நம்ம பக்கத்து வீட்டில் கூட நடக்கலாம், நமக்கு தெரியாம இருக்கு. அவ்வளவுதான். இந்த அஞ்சலி வந்து ஆர்த்திக்காக மட்டும் கிடையாது, பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களும் சேர்த்துதான். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததாக திரு ரெஜிலின் தீப்தி அவர்களை பேச அழைக்கிறேன். இயக்க உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம்.
ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு நாம வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒற்றுமையா இருந்தா அது நமக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து சேர்ந்திருக்கிறது இது ஒரு விதமா மகிழ்ச்சியும் கூட. ஏன்னா நமக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, நம்மளோட குழந்தைங்களையாவது நம்ம பாதுகாப்பா வளர்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குது. அதுல இந்த நாட்டுல நாம வந்து ஒரு ஆசிரியரா இருந்துட்டு நம்ம கிட்ட வர குழந்தைங்க எங்க இந்த சமூகத்தில இருந்து இப்படிப்பட்ட மாணவர்களும் வெளியில வராங்கன்றது வந்து நினைக்கும் போது ஒரு சங்கடமான விஷயத்தோட தான் நம்ம இப்ப வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கே வந்து 350 கேஸுக்கு மேல பதிவாகுதான். இது சும்மா ஒரு கணக்கு தான் இல்லையா? அது வந்து உண்மையா அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோம்னாக்க அந்த பதிவு செய்யப்பட்ட கேஸுகளை விட அதிகமா நம்ம குழந்தைங்க வந்து பாதிக்கப்பட்டுட்டே இருக்காங்க. எங்கேயோ ஒரு மூலையில எங்கேயோ ஒரு இடத்துல. அது வந்து நம்ம கிராமமோ இல்ல வந்து சிட்டி சைடோ அந்த மாதிரி பாகுபாடெல்லாம் கிடையவே கிடையாது. அது எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, குழந்தை அந்த குழந்தை கிட்ட வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஒரு ஆர்வம் இருக்குன்றது வந்து தெரியல. அது எந்த விதத்துல நம்ம வந்து செக்ஸ் டார்ச்சர் மட்டும் அப்படின்னு நம்ம பேச கிடையாது. பல விதமான பிரச்சனைகள்ல குழந்தை கடத்தல்ல இருந்து குழந்தைகளை வேற விதமா பயன்படுத்துறதுல இருந்து நிறைய விதமா நம்ம வந்து குழந்தைங்க வந்து பாதிப்படைஞ்சிட்டே இருக்காங்க. அந்த குழந்தைகளை எல்லாம் எப்படி நம்ம காப்பாத்துறது, எங்க இருந்து தொடங்குது எங்க இருந்து முடியுதுன்றதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியுது இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்ன்றதும் நமக்கு தெரியுது. ஆனா என்ன பண்ண முடியல, அதை தடுக்க முடியல. ஏன் அப்படின்னு நம்ம நிறைய யோசனை பண்ணிருக்கோமா? இவ்வளோ கேசஸ் ஒரு நாளைக்கு பதிவாகுதுன்னு வரும்போதே இன்டைரக்டா வந்து அதை விட அதிகமா டபுள் மடங்கு கேசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து வெளியில சொல்றது இல்ல. அந்த சொல்ற தைரியம் யாருக்கும் வரதில்லை. பலவிதமான காரணங்களா இருக்கலாம். சைக்காலஜிக்கல் பிரச்சனைகள். பெற்றவங்க வந்து நினைக்கலாம் நம்ம வந்து வெளியில சொன்னா அது அசிங்கம், இது வந்து நம்மள தப்பா நினைப்பாங்களோ. குழந்தைகளே வந்து பயப்படுறாங்க, வெளியில சொல்றதுக்கு தயங்குறாங்க. நாம ஏன் வெளியில சொன்னா நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நீ ஏன் அங்க போன, இல்ல நீ ஏன் வந்து பேசுன அப்படின்னு நம்மள ஏதாவது தப்பா சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயத்துல பெண் குழந்தைகளாகட்டும் ஆண் குழந்தைகளாகட்டும் அவங்க வந்து வெளியில சொல்றது கிடையாது. ஆனா அந்த சொல்றதுக்குரிய தைரியம் வந்து பெற்றோர்களும் கொடுக்கணும். ஆசிரியர்களாகிய நாமளும் வந்து அந்த குழந்தைங்களுக்கு தைரியமா எது இருந்தாலும் வந்து தெளிவா வெளியில வந்து சொல்லிடு, தைரியமா அதை எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு இதை வந்து உணர்வை வந்து குழந்தைங்களுக்கு ஊட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம். வாய்ப்புகள் வந்து அதிகமா கிடைச்சிருச்சு, பயம் போயிடுச்சு இல்லையா? கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாவே கிடைச்சிருச்சு. குழந்தைங்களுக்கு எக்ஸ்போஷர் வந்து அதிகமா கிடைச்சிருச்சு. கொரோனா டைம்ல இன்னும் சொல்ல வேணாம். நீங்க ஏன் அந்த கொரோனா டைம்னு சொல்றோம்னாக்க 2018 விட 2023 பாத்தீங்கன்னா நீங்க அந்த இது எடுத்து பாத்தீங்கன்னா கிரைம் ரேட் அதிகமாயிடுச்சு. குழந்தைங்களுக்கு எதிராக நடக்கிற கிரைம் ரேட் வந்து அதிகமாயிடுச்சு பெரிய அளவுல. அது ஏன் அப்படின்னு பாக்குறீங்கன்னா சின்ன குழந்தைங்க கூட அந்த பெரிய குழந்தைங்க ஒரு சர்டன் ஏஜ்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாமே அன்னைக்கெல்லாம் பியர் குரூப் கூட மிங்கிள் ஆயிட்டு இருந்த குழந்தைங்க இப்ப பியர் குரூப்பை தாண்டி வேற பசங்க கூட, ஏன்னா எல்லாருமே வந்து லீவ்ல வீட்டுல இருக்காங்க இல்லையா, எல்லாரு கூடயும் பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு. பேரண்ட்ஸ் வந்து வீட்லயே இருந்தாங்க, குழந்தைங்க விளையாடிட்டு தானே இருக்காங்கன்னு விட்டுட்டாங்க, போனை கொடுத்து விட்டுட்டாங்க. அவங்களுக்கு ஈஸியா எல்லாமே அவைலபிள் ஆயிடுச்சு. எதை வந்து பயன்படுத்தணும், எதை வந்து நம்ம வந்து தேவையில்லைன்னு ஒதுக்கணும்ன்ற அந்த பாகுபாடு குழந்தைங்க கிட்ட நம்ம கொண்டு வந்து சேர்க்க மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாம வந்து நம்ம வேலைப்பளு ஒரே ஒரு காரணம் தானே சொல்றோம். நம்ம எப்பவுமே பிஸியா இருக்கோம், வேலைக்கு போறோம், கவனிக்க முடியல. கிராமத்துல பாத்தீங்கன்னா அதே விஷயம் தான் சொல்றாங்க. வேலைக்கு போறோம், நம்மளால கவனிக்க முடியல, வீட்டுல பாட்டி தாத்தா கிட்ட விட்டுட்டு போறோம், இல்ல அக்கம் பக்கத்துல விட்டுட்டு போறோம், நம்மளால கவனிக்க முடியல. நம்ம ஹையர் சொசைட்டில பாத்தீங்கன்னா அதே காரணம் தான். குழந்தைங்க வந்து அவங்களாவே வந்து உள்ள உட்காந்துக்கிறாங்க, கொஞ்ச நேரம் டிவி பாக்குறாங்க, போன் எடுக்கிறாங்க. கெட்டு போறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் அவங்க கிட்ட ஈஸியா கிடைக்குது. ஆனா அந்த பாகுபாடு பாக்குறது, எது நமக்கு வேணும் எது வேண்டாம் அப்படின்னு சொல்றது வந்து விட்டுடுறோம். இன்னொன்னு வந்து வீட்லயே நம்ம சின்ன வயசுல அந்த குழந்தைங்க வந்து கருவில இருக்கும் போதுதான் வந்து சேஃபா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கருவில இருக்கிற குழந்தைக்கு கூட சேஃப்டி கிடையாது. அந்த குழந்தைங்களை கூட வந்து ஆனா பெண்ணான்னு பார்த்து கருவிலேயே கலைச்சிடுறதுல இருந்து அங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணுது குழந்தைங்களுக்கு எதிரான வன்முறைகள். இப்போ வெளியில நம்ம தெரிஞ்சு நம்ம பேர் சொல்றோம், ஆர்த்தி ஆசிஃபான் எல்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா தெரியாத எத்தனையோ குழந்தைங்க அது அவங்களோட உடல் கூட கிடைக்காம எவ்வளவு பேர் மாயமா மறைஞ்சிருக்காங்க இல்லையா?
அந்த மாயமா மறையிற குழந்தைங்க எல்லாம் எங்க போகிறாங்கன்னு நம்ம சிந்திச்சிருக்கிறோமா என்னைக்காவது? எங்கேயோ போய் எங்கேயோ என்னென்னமோ ஆகி சின்ன பின்னமாயி அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை அதுக்கப்புறம் நமக்கு கேள்விக்குறியாகுது. பெண் குழந்தைகள் தான் பிரச்சனைக்குரியவங்கன்றது கிடையாது, அவங்களதான் நம்ம பாதுகாக்கணும்ன்றது இல்ல, பசங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். எங்க இருந்து அப்படின்னாக்கா வீட்டுல நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி வளர்த்துறோம் இல்லையா, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். இது அந்த பொட்டப்புல நீ இது செய்யக்கூடாதா, நீ ஆம்பளை பையன் தானே, நீ அது போய் கடையில போய் வாங்குறதெல்லாம் அவன் இல்ல, கடையிலயோ வெளியில அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு வேலைகளை பிரிச்சு கொடுத்துருவோம். நம்ம அந்த பிரிச்சு கொடுத்துறத ஃபர்ஸ்ட் விட்டுடணும். நம்ம குழந்தைங்க கிட்ட இல்ல நம்ம பெற்றோர்கள் நம்ம கிட்ட வரும்போது அவங்கள வந்து ஏதாவது சொல்லும் போது பொட்டப்புல அவளுக்கு தெரியாதா எங்க டீச்சர் அப்படின்னு பேசும்போதே அந்த மாதிரி பேசக்கூடாதுன்றது வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம வீட்டுல இருக்கிற அம்மாவை நீ மதிக்கிற அப்படின்னாக்க உன் தங்கச்சியை நீ மதிக்கணும், உன் தங்கச்சி மாதிரி வெளியில இருக்கிற பெண் குழந்தைங்களையும் நீ மதிக்கணும் அப்படின்றது வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். எந்த பசங்க கிட்ட நம்ம பிள்ளைங்க பழகணும், ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பிளேட்ல என்ன சாப்பாடு இருக்கணும்ன்றது பக்கத்துல இருக்கிறவங்க முடிவு பண்ணக்கூடாது, நாம தான் முடிவு பண்ணணும் இல்லையா. என் தட்டுல என்ன சாப்பாடு இருக்கணும்ன்றது யாரு முடிவு பண்ணணும்? எனக்கு என்ன தேவையோ அது அங்க அந்த தட்டுல இருக்கணும்ன்றது நான் தான் முடிவு பண்ணணும். என் குழந்தைக்கு எது நல்லது கெட்டதுன்றது யாரு முடிவு பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் முடிவு பண்ணணும். பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த கடமைகள்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் அப்படியே நம்ம ஃப்ரீடம் கொடுக்கிறோம். நம்ம பசங்களுக்கு நமக்கு கிடைக்காத ஃப்ரீடம், நமக்கு கிடைக்காத எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக எல்லாமே குழந்தைக்கு ஈஸி அவைலபிளா நம்ம பண்ணிட்டோம். அந்த ஈஸி அவைலபிளா பண்ணிட்டதுனால என்ன ஆயிடுச்சு தெரியுமா, இப்ப அவனுக்கு வந்து எது அவனுக்கு தேவை எது அவனுக்கு தேவையில்லைன்றதெல்லாம் தெரியாம போச்சு. எல்லாமே கண்டதையும் பாக்குறான், கண்டதையும் வாங்கி சாப்பிடுறான். ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் அது ஏத்துக்கிறாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து பேசுறதுக்கு டைம் இல்லப்பா, பேசுறதுக்கு டைம் இல்ல, அவங்களோட பிரச்சனைகளை ஷேர் பண்றதுக்கு டைம் இல்ல. அவன் அடம்பிடிக்கிறான் ஏதோ ஒரு விஷயத்துக்கு, இந்த வீட்டுல போக மாட்டேன், இல்ல இந்த கடைக்கு போக மாட்டேன், இந்த பக்கத்துல போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா பேரண்ட்ஸ் வந்து அவன் எதுக்காக அந்த கடைக்கு அந்த வீட்டுக்கு அந்த ஆள்கிட்ட அவன் பேச மாட்டேன்றான், இல்ல அந்த குழந்தை வந்து போக மாட்டேன்னு சொல்றான் அப்படின்றத வந்து நாம நினைக்கிறது. மாமா தானே ஏன் நீ போக கூடாது, அத்தை வீட்டுக்கு தானே நீ ஏன் போக கூடாது, ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறது. நீ ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து கேளு, ஏமா நம்ம அத்தை வீடு தானே ஏன் போக மாட்டேன்னு சொல்ற, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அதுன்னு நம்ம பொறுமையா கேக்குறதுக்கு நமக்கு டைம் இல்ல. வேலைகள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த வேலையை விட்டு அடுத்த வேலை, அடுத்த வேலையை விட்டு அடுத்த வேலை, நம்மளோட தேவைகள் அதிகரிச்சுட்டே போக போக நம்ம குழந்தைங்க நம்ம விட்டு விலகிட்டே போயிட்டு இருக்காங்க இல்லையா. குழந்தை கடத்தல் இஷ்டத்துக்கு கடத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் புரளி கிளம்பிட்டே இருக்கு இல்லையா, நிறைய பேர் நிறைய இடத்துல கேள்விப்படுறீங்க குழந்தைங்களை கடத்துறவங்க வராங்க போறாங்க அப்படின்ட்டு. வாட்ஸ்அப்லயும் பாத்தீங்கன்னா நிறைய வந்து வந்துட்டே இருக்கு, நியூஸஸ் வந்து வந்துட்டே இருக்கு. இது ஃபேக் நியூஸ்னு சொல்றாங்க, ஆனா குழந்தை கடத்தல் அதிக அளவுல நடந்துகிட்டே இருக்கு. நீங்க நேத்து பாத்தீங்கன்னா கூட ஒரு இது வந்துச்சு இல்லீங்களா, குழந்தைங்களை வச்சு சைல்டு டூரிசம், அது வார்த்தையை சொல்ல என்ன விரும்பல. அந்த டூரிசம் குழந்தைங்களை ஈடுபடுத்துற அளவுக்கு அவ்வளவு வன்மமா நம்ம சமூகத்துல இருக்கிற மனிதர்களுடைய மனசு வந்து மாறி ஊறி போய் கிடக்குது. அந்த மனங்களை எல்லாம் எப்படி மாத்துறது, நம்ம எப்படி மாத்துறது? அந்த ஒரு சின்ன குழந்தைக்கு கிட்ட உனக்கு ஒரு உல்லாசம் கிடைக்குதுன்னாக்க, உன்னோட மென்டாலிட்டி அந்த அளவுக்கு வக்கரமா நீ மாறி போயிருக்குனாக்க, உனக்கு அந்த அளவுக்கு கடுமையான ஒரு தண்டனை, உனக்கு ஒரு பயம் வரணுமா இல்லையா சமூகத்தின் மேல? நம்மள கிடைச்சா துண்டு துண்டா இல்லாம பண்ணிடுவாங்கன்ற அந்த பயம் வரணுமா வேணாவா? உன் வீட்டுல இருக்கிற குழந்தைக்கு ஒரு பிரச்சனை நடந்தா எப்படி வலிக்குமோ அத மாதிரி இன்னொரு குழந்தை மேல நீ கை வைக்கும் போது அந்த குழந்தைக்கு எதிராக நீ ஒரு சின்ன விரல் தூக்குனா கூட உன்னோட எல்லா விதமான இந்த பூமியில நீ இருந்ததே வந்து காணாம பண்ணிடுவாங்கன்றது பயம் வேணுமா வேணாவா? பயம் இல்லைங்க, சட்டம். என்ன நேத்து நான் வந்து பேஸ்புக் பார்த்துட்டே இருக்கும்போது அதுல ஒரு நியூஸ் பார்த்தேன். என்னன்னா 2 குழந்தைங்களை வந்து கற்பழிச்சு கொன்னுட்டாங்க. அவனுக்கு என்ன தெரியுமா, அவனுக்கு ஆயுட்காலமும் என்னமோ கொடுத்துட்டாங்க, ஜெயில போட்டாங்க. ஆனா நான் அதான் பாக்கல. அவனுக்கு 4 லட்சம் ரூபாய் அந்த குழந்தைங்களுக்கு யாரு கொடுப்பாங்க? அரசு கொடுக்கணுமா? 4 லட்சம் தலா 4 லட்சம் வந்து அரசு கொடுத்துருவாங்க. அவனுக்கு என்ன 1000 ரூபாய் அபராதம், அப்புறம் ஜெயில பிரியாணியும் கறியும். நல்லா இருக்குல்ல? அவனோட ஏஜ் நான் என்னன்றேன், இப்ப இந்த குழந்தைங்கள்ல
இவ்வளவு வக்கிரம் பண்றவங்க, அதிகமான வக்கிரம் பண்றவங்க வந்து அந்த டீனேஜ்னு சொல்றாங்க இல்லையா, இவங்க வந்து சிறாருன்னு சொல்றாங்க. சிறார் அவன் இவ்வளவு ஒரு சின்ன குழந்தை மேல வக்கிரம் காட்டுறவன் எப்படி சிறாரா இருக்க முடியும்? எப்படி அவனை சிறாருன்னு சொல்றோம்? நம்ம அவனை கூட்டிட்டு போய் சீர்திருத்த பள்ளியில சேர்த்து அவனுக்கு நல்ல சாப்பாடு போட்டு திரும்பவும் இதை விட முத்தி போன ஒரு கிரிமினலா அவனை வெளியில கொண்டு வரதுக்கான வாய்ப்பா அது? அப்ப நம்ம வீட்டு பிள்ளைங்க பாதிக்கப்பட்டவங்க என்ன ஆவாங்க? அந்த குழந்தைங்களோட, அந்த பாதிக்கப்பட்டவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட மென்டல் டிராமா எல்லாமே நீங்க யோசனை பண்ணி பார்க்க முடியுதா? நம்ம குழந்தைங்க மேல வச்சு நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் நம்மளால அதை தாங்க முடியுமா? அப்போ சட்டம் வந்து கடுமையான சட்டம் ஏற்றி அவங்க மேல தண்டனை வந்து அதிகப்படுத்தினா மட்டும் ஒழிய இந்த பயம் வந்து அவங்களுக்கு வரவே வராது. அவைலபிலிட்டிய குறைங்க. குழந்தைங்களுக்கு எது நமக்கு தேர்ந்தெடுக்கணும், எது வேண்டான்னு ஒதுக்கணும்ன்றது வந்து சொல்லி கொடுங்க. குழந்தைங்க ஏதாவது நம்ம கிட்ட ஆசையா சொல்ல வந்தா அதை காது கொடுத்து அவங்களோட பிரச்சனைகளை கேளுங்க. நாம இப்ப தயங்கி ஒதுக்குற அந்த ஒரு நிமிஷம் கூட அவங்களோட பிரச்சனைகளை சொல்லாம அம்மா ஏதோ டென்ஷன்ல இருக்கிறாம சொல்லிட்டா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு குழந்தைங்க தயங்கி ஒதுங்கிடுவாங்க. அது நாளைக்கு நீங்க அவங்கள நினைச்சு காலம்பூரா அழுற மாதிரி ஒரு அழுகையா மாறிடும். பேரண்ட்ஸுக்கு சொல்லுங்க, நம்ம வந்து தொடக்க கல்வியில இருக்கிறோம், எல்லாமே நம்ம மேலதான் திணிக்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு நாளைக்கு அவன் தான் போய் ஒரு கிரிமினலாவோ இல்ல வந்து நம்ம மகாத்மா காந்தியோ ஆக போறான். நம்ம நாட்டோட தூண் நம்ம கிட்டதான் இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ அந்த குழந்தை வந்து நாளைக்கு என்னவா மாறணும்ன்றது வந்து நாம சரி பண்ணி நாம பாத்துக்கலாம். இந்த ஒரு நிகழ்ச்சி இதே மாதிரி நாம இன்னொரு முறை இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்காக சேரக்கூடாது அப்படின்றத ஆண்டவங்கிட்டையும் உங்ககிட்டயும் வேண்டிக்கிட்டு இந்த ஒரு சிறு ஒரு ஆதங்கத்தை வந்து நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ டீச்சர். அடுத்ததாக யாரப் சார் அவரை பேச அழைக்கிறேன். அனைத்து இருபால் ஆசிரியர் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த குற்ற செயல்கள் வந்து இப்போ அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட முக்கியமாக நம்முடைய கைகள் கட்டப்பட்டிருப்பது கூட ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே வந்து அடிக்கக்கூடாது, கேட்கக்கூடாது, திட்டக்கூடாது, என் மனசு வலிக்கிற மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வகுப்பறையில வந்து திருந்தாதவன் எங்க திருந்துவான்? போலீஸ் கிட்டையும் கோர்ட்ல தான் போய் திருந்த முடியும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு எப்படி சொல்லணும்னு பார்த்தா 2000 ஆண்டு வரைக்கும் வளர்ந்த இது வந்து விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து மனிதனுக்கு நிறைய வந்து பெனிஃபிட்டா இருந்தது, நன்மைகள் அதிகமா இருந்தது. ஆனா 2000க்கு அப்புறம் வளரக்கூடிய விஞ்ஞானம் வந்து பாத்தீங்கன்னா மனிதனுக்கு நன்மையை விட தீமை தான் வந்து பல மடங்கு அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் உலகம் வந்து கோடிக்கணக்கான ஆண்டுகளாக எல்லாமே நடந்துட்டு தான் இருந்தது. ஆனா இப்போ வரக்கூடிய சில புதிய விஷயங்கள், இன்டர்நெட் அது இதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய ஒரு மனுஷன் வந்து தப்பு செய்யணும் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மறைவா செய்யணும் அப்படின்றதுக்கு அதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸே இருக்காது, அதுக்கு சான்சஸே கிடைக்காது. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு போன் போதும், எல்லா தீமைகளுக்கும் ஒரு முக்கியமான ஒரு கருவாய வந்து இந்த போன், இந்த ஒரே ஒரு விஷயம் போதும் எல்லா தீமைகளுக்கும். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் அதுல விடை கிடைக்குது. நீ திருடுறதுல இருந்து, கற்பழிக்கல இருந்து, கொலை செய்யறதுல இருந்து எதுக்குமே ஒரு சொல்யூஷன் இல்ல அப்படின்ற மாதிரியே இல்ல. எல்லாத்துக்கும் கத்துக் கொடுக்கறதுக்கு அழகா. ஏன் இது தடை பண்ண முடியாதா? அதாவது இது எல்லாருக்கும் தெரியும், எல்லாமே மனிதர்கள், எல்லா படைப்புகள்ல மிக சிறந்த ஆக சிறந்த படைப்பு வந்து மனிதன் தான் அப்படின்னு சொல்லி தெரியும். இது வந்து எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சு ஏன் அந்த விஷயத்த வந்து இதுல ஆபாசங்களை ஏன் வந்து இதுல அனுமதிக்கிறாங்க? ஏன் இது தடை பண்ண முடியாதா? எல்லாமே மனிதர்களான ஐநா சபையிலிருந்து உலகத்துல இருக்கிற அத்தனை நல்ல விஷயம் எல்லாமே வந்து இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு பண்ணி இது ஏன், அதாவது இப்ப யாருக்கோ நடக்கும் போது அது நமக்கு தவறா தெரியறதில்ல, அந்த வலி வந்து நமக்கு தெரியறதில்ல. நம்ம வீட்டுல நம்ம குழந்தைக்கு, நம்ம அக்காக்கு, நம்ம தங்கச்சிக்கு அந்த விஷயம், அந்த கஷ்டம் நடக்கும் போதுதான் உண்மையான வலி தெரியும். அது என்ன எவ்வளவு பெரிய இது அப்படின்றது. சோ அதனால வந்து எல்லாமே என்ன பேசிக் என்னன்னா, குற்றங்கள் வந்து தடுக்கணும் அப்படின்னா தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு பொதுவான கருத்து.
ஆனா அதே மாதிரி அது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தண்டனைகள் வந்து கொடுக்கறது வந்து அந்த அந்த தப்பு செய்யறவனுக்கு வந்து திருத்தறதுக்காக இருக்கக்கூடாது. அந்த குற்றத்தை பார்த்து மற்றவங்களை வந்து அந்த தண்டனையை பார்த்து மற்றவங்க அந்த குற்றத்தை செய்யக்கூடாது அப்படின்றதாக மாதிரி இருக்கணும். நீங்க அரபு நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும். கைக்கு கை, காலுக்கு காலு, தலைக்கு தலை. மத்த அதுல பாவம் புண்ணியம், அது ராஜாவுடைய மகனா இருந்தாலும் ஒரே இதுதான் சட்டம் தான். சாதாரண குடிமகனா இருந்தாலும் அதே சட்டம் தான். முகமது நபி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்வு ஞாபகம் வருது. ஒரு முறை வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி, ஒரு மெக்கால இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குடும்பத்திலுடைய பெண் வந்து திருடுறா. அப்படி அதுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா வந்து முகமது நபி கிட்ட அவருடைய தோழர்கள் வந்து சொல்றாங்க, இது ரொம்ப பெரிய ஒரு பொண்ணு, பெரிய ஒரு வீட்டு பொண்ணு, இதுக்கு வந்து நீங்க கை அங்க என்ன அப்படின்னா திருடிட்டா கை ஒரு கை வெட்டிடுவாங்க, செகண்ட் முறையும் திருடினா இன்னொரு கை வெட்டிடுவாங்க. அதுதான் அங்க பனிஷ்மெண்ட். அதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க, எப்படியாவது மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து முகமது நபி சொல்றாரு, என்னுடைய மகளா ஃபாத்திமா இந்த இடத்துல இருந்தாலும் நான் அதுதான் செய்வேன், ஏன்னா இது இறைவனுடைய சட்டம், இது நாம் வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து தண்டனை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த குற்றவாளியை வந்து திருத்தறதுக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா இப்ப அரபு கண்ட்ரீஸ்ல எல்லாம் நடு ரோட்ல ஒரு சர்க்கிள்ல கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, தலை வெட்டி விடுவாங்க. அதுதான் அது பாக்குறவனுக்கு யாருக்காவது அந்த தைரியம் வருமா? அதே மாதிரி இந்த மாதிரி அபியூஸ் கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்டுல ஆண்களுடைய குறியே வெட்டி எடுத்துருவாங்க. நீ மறுபடியும் அந்த வேலை அந்த தப்பு பண்ணுவியா, அந்த தைரியம் வருமா யாருக்காவது? சோ அந்த அளவுக்கு மோசமான ஒரு சட்டம், மோசம் இல்ல, நல்ல ஒரு சட்டம் கொண்டு வந்தாதான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். அதனால வந்து அதே மாதிரி ஒரு உமர் அப்படின்ன கூடிய கலீஃபா, அவருடைய ஆட்சி காலத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மகன், சொந்த மகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விருந்துல போறாரு. அவரு வந்து அங்க குடுக்கிற ஜூஸ்ல வந்து என்ன பண்றாங்கன்னா மதுவை சேர்த்தி கொடுத்துறாங்க, ட்ரிங்க்ஸ். அவர் தெரியாம குடிச்சிடறாரு. ஆனா அது தெரிஞ்சிருது அங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி மது குடிக்கிறவங்களுக்கு இத்தனை கசையடி அப்படின்னு சொல்லி சட்டம். அது குடிச்சிடறாருன்னு தெரிஞ்சிருச்சு. மன்னனுக்கு உடனே மெசேஜ் போயிடுச்சு, உங்க மகன் வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லா நோய்க்கும் வந்து எல்லா தீமைகளுக்கும் முக்கியமான ஆணி வேறு என்ன அப்படின்னா மதுதான். அது குடிச்சிட்டாருன்னா யாரு என்னன்றதே அவருக்கு மூலம் வந்து மங்கிடும், எந்த குற்றம் வேணாலும் செய்வார். அதனால அவ்வளவு கடுமையான சட்டம் அங்க இருந்தது. அப்புறமா வந்து உடனே கூப்பிட்டு கசையடி கொடுக்க சொல்றாரா மன்னர், ஆணையிடுறாரு தன்னுடைய மகனுக்கு. அந்த கசையடி கொடுக்கிறவரே வந்து நடுங்கி நிக்கிறார், என்னால எப்படி நான் என்ன அரசுடைய மகன் எப்படி நான் செய்யறது அப்படின்னு சொல்லி. கடைசியில சொல்லி பாக்குறாங்க, அதாவது அது நடுங்கி சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா வேற ஆள் மாத்தி கொடுக்குறாங்க. ஆனாலும் இவர் எங்க வந்து தன்னுடைய இதுல வந்து முன்ன பின்ன மெதுவா அடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி இவரே அந்த சாட்டையை வாங்கி அடிக்கிறாரு. அடிச்சு அந்த கரெக்டா அந்த எத்தனை அடி அடிக்கணுமோ அதை அடிச்ச பின்னாடி பாத்தீங்கன்னா அவருடைய மகனுடைய உயிர் பிரிஞ்சிருது. அப்புறமா சொல்றாரு, முகமது நபி கிட்ட போய் சொல்லு, நீங்க விட்டுட்டு போன அந்த சட்டங்கள் என்னுடைய ஆட்சியிலும் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் வந்து இந்த குற்றங்கள் குறையும் அப்படின்ற வார்த்தையை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக திருமதி மரிய சாந்தி அக்கா அவர்களை பேச வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பெண் என்றால் பாதுகாப்பு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த காலத்துல பெண் குழந்தைகள் பிறந்தா நிறைய செலவு, அவளுக்கு சீர் வரிசை செய்யணும், வரதட்சணை செய்யணும், நகை நட்டெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு வருத்தத்துல இருக்குவாங்க. இன்றைக்கு பெண் பிள்ளைகள் பிறந்தால் இந்த குழந்தையை எப்படி காப்பாத்தி கரை சேர்க்கிறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் பெற்றோர்களுக்கு இருக்கிறது. நான் ஒவ்வொரு மீட்டிங்லயும் எஸ்எம்சி மீட்டிங் அதுல எல்லாம் பேசும்போது எனக்கு 1 மணி நேரம் ஸ்பெஷல் டைம் தருவாங்க. அப்போ என்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது பேரண்ட்ஸ் என்னன்னா,
என் கூட எஸ்எம்சில அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். அம்மா கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல இது சொல்லுமா, அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு, அவங்க அம்மா அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பிள்ளைங்களும் கெட்ட வழியில போயிடுறாங்க, கெட்ட நடத்தையெல்லாம் நடக்கிறாங்க, இதை விளக்குறதுக்கு நீங்க கொஞ்ச நேரம் பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒவ்வொரு மீட்டிங்லயும் சமுதாய விழிப்புணர்வு பத்தி தான் பேசுவேன், இந்த பாலின பிரச்சனையை பத்தி தான் பேசுவேன். அதுக்கு முதல்ல யாருன்னு நல்லா இருக்கணும்னா பேரண்ட்ஸ் உடைய ஒழுக்கம் தான் பிள்ளைங்களுக்கு வருது. அப்ப பேரண்ட்ஸ் இப்ப நாம வந்து ஒரு ஆளையோ ஒரு குழந்தையோ இல்ல, மொத்தத்துல சமுதாய மாற்றம் ஏற்படணும். அந்த சமுதாய மாற்றம் எங்கிருந்து தொடங்குதுன்னா நம்ம கிட்ட இருந்து தான் தொடங்குது. ஒரு பெண்ணுனா அந்த பெண்ணுக்கு 1008 பிரச்சனை. ஆனா அதே போல பசங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். நாம அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுனாலயோ, இப்ப பசங்களை கூட நாம தண்டிக்க முடியாது, ஒரு ஆண் பையனை கூட நம்ம அடிக்க முடியாது, ஏன்னா ஆர்டிஏ. ஆனா அந்த பையனுக்கு அன்பா இந்த பெண் குழந்தைங்களோட சமத்துவமா பழக வைக்கணும், சகோதரி ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி. அந்த பையனுக்கு வேற எண்ணமே வரக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாரும் கோயெட் வச்சிருக்கிறோம், நம்ம எல்லா பசங்களும் எல்லாம் இருக்கிறாங்க. அவனுக்கு அந்த பெண்ணின்ற வேறுபாடு தெரியாதவே நம்ம வந்து இது பண்ணணும். அவளும் சக மனுஷி அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வை, ஒரு சமுதாய மாற்றத்தை நாம கொண்டு வரணும். இப்ப பெண் குழந்தைகள் நிறைய அபியூஸ் ஆகுறாங்க. நாங்க நிறைய வளர் இளம் பெண்கள் அந்த ட்ரைனிங் எல்லாம் போயிட்டு அதுல எல்லாம் பார்க்கும்போது பார்த்தா பத்திரிகைகளுக்கும் மற்ற நியூஸ்களுக்கும் வெளிவராத செய்திகள் ஏகப்பட்டது. அது பாத்தீங்கன்னா யார் பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டுமோ அவர்களே அக்குழந்தைகளை நாசம் செய்கிறார்கள். அதாவது தந்தை, அண்ணன், சகோதரன், இவ்வாறு பல்வேறுபட்ட செய்திகளை நாம் படிக்கிறோம். இன்னும் வெளிவராத செய்திகள் நிறைய இருக்குது, நம்மளை சுத்தியும் நிறைய இருக்குது. அத பார்க்கும் போதெல்லாம் மனம் வருத்தம். ஏன் பெண் குழந்தைகளை மட்டும் இப்படி பாக்குறாங்க? தவறு செய்வதெல்லாம் யாரோ, அதனுடைய பலனை அனுபவித்தது மட்டும் பெண் இல்லையா? அந்த பெண் மட்டும் ஏன் இவ்வளவு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாள்? இந்த சமூகத்தினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் பெண்கள் முன்னேற்றம் அடைந்து விட்டோம் என்று சொல்றோம். ஆனா பெண்கள் இன்னும் பின்தங்கிய நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் மட்டும்தான் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் ஒரு சமுதாயத்தை மாற்றக்கூடிய ஆசிரியர்களாகிய நாம் மாணவர்களிடத்தில் நல்ல எண்ணங்களை விதைத்து நற்செய்திகளை கொண்டு போய், ஆனா இப்ப அது வந்து முடியாத ஒரு சேலஞ்ச் என்னன்னா, பசங்க கிட்ட ஒழுக்கத்தை வளர்க்கறதா இப்ப நமக்கு மிகப்பெரிய சேலஞ்ச். கற்பித்தல் அதெல்லாம் 2வது சேலஞ்ச் தான். ஏன்னா மாணவர்கள் அவ்வளவு சீர்கட்டி இருக்கிறார்கள். இப்ப இந்த கொரோனா பீரியட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெரிய பசங்களோட சின்ன பசங்க, நாங்க 6ல இருந்து 8 வரைக்கும் பசங்களை பாக்குறோம். என்ன பண்றதுன்னா, அவன் லவ் லெட்டர் எழுதி சின்ன பையன்கிட்ட கொடுத்து, டேய் உனக்கு இவன் ஆன்லைன் இவங்க செட் பண்ணி விடுறது. இந்த பெரிய பசங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கறது இவங்க. ஏண்டா சேர்றீங்க? அந்த அண்ணன் தான் கூப்பிட்டாங்க மிஸ், அதனால போனோம். ரைட்டு. ஆனா அந்த மாதிரிதான் இப்போ நாங்க வந்து டெய்லி பிரேயர்ல 1 மணி நேரம் எங்களுக்கு இதுதான். யார் யாரோட சேர்ந்த, இன்னைக்கு யார் யாரோட பேசிட்டு இருக்கிற, கண்டிப்பா பெரிய பசங்களோட நீங்க சேரக்கூடாது, பெரிய அக்காங்களோட நீங்க பேசக்கூடாது. அவங்க ஒரு பெரிய பைண்டிங் நோட்டு மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. பார்த்தா ஃபுல்லா கவிதை. அந்த கவிதைய சத்தியமா நான் என் வாழ்நாள்ல நான் பார்த்ததே கிடையாது. அப்படியே நீ என்னென்ன அது நம்ம சொல்றதுக்கே அவ்வளவு இது இருக்குது. ஆனா தமிழ்ல ஒரு தலைப்பு கொடுத்துட்டு ஒரு கவிதை எழுதுடான்னா என்ன பாக்குவான், உன்னை பாக்குவான், அவங்கள பாக்குவான், நீங்க ஒரு முதல் வரி சொல்லுங்கன்னுவான் இப்படி. ஆனா அந்த கவிதைங்களை எழுதுறதுக்கு மட்டும் எங்கிருந்தா அவங்களுக்கு தெரியுதோ அத்தனை விதமான கவிதையும் எழுதுறாங்க. அப்படியெல்லாம் இருக்குது சமூகத்துல. ஆனா முதல்ல நாம வந்து இதுக்கு தண்டனையோ அதுவோ எல்லாம் அதெல்லாம் கரெக்டா, அது சட்டம் தன் கடமையை செய்யும், ரைட்டு. ஆனா நாம இன்னைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்க்கமான எண்ணம், தீர்க்கமான முடிவு, நம்மளுடைய ஒரு குறிக்கோள் வந்து நல்ல எண்ணத்தை, ஒழுக்கத்தை மாணவர்களிடத்தில் வளர்க்கணும். ஒரு சமுதாய முன்னேற்றத்தை நாம் கொண்டு வரணும்.
அதுதான் நாம் இன்னைக்கு எடுத்துக்கிற மாபெரும் அஞ்சலி. அந்த மலராத அரும்பே சிதைந்து சாக்கடையில் போட்டுட்டார்கள். அதுக்கு அது என்னன்னு கூட தெரியாது. இப்ப நாம ஒரு குறிப்பிட்ட பிள்ளைங்களுக்கு குட் டச் பேட் டச் எல்லாம் சொல்லி தரோம். ஆனா எந்த டச்சுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தரணும். குட் டச் பேட் டச் அது தேவையே இல்ல. மொத்தத்துல நீ என்ன தொடவே வேணாம், எந்த டச்சுமே பண்ணக்கூடாது. அதுதான் இப்ப நான் சொல்லி தர்றது. ஒவ்வொரு நாளும் எந்த டச்சுமே இருக்கக்கூடாது, 2 அடி இடைவெளி. ஆனா இது மாதிரி எல்லாம் நாம இதெல்லாம் தற்காப்பு கலை பயிற்சி எல்லாம் இப்ப சொல்லி தராங்க. நாமளும் சில தற்காப்பு இதெல்லாம் சொல்லி தரங்க. பிள்ளைங்களுக்கு தன்னம்பிக்கையை வளர்க்குறங்க. இதெல்லாம் அந்த புல்லு மற்ற சமூகத்துல எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கு அது ஒரு தீர்வாக இருக்கும். ஆனால் எதிர்பாராத விதத்தில் அந்த குழந்தையானது தாக்கப்படும் போது அதற்கு உண்டான தற்காப்பு கலையை நாம சொல்லி தரணும். அது ஒரு பிரச்சனை எதிர்பார்க்காத நேரத்துல அது சந்திக்கும் போது அதை எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கையை அதற்கிட்ட வளர்க்கணும். நம்மளால முடியும், என்னால முடியும், நான் இவனை வீழ்த்துவேன், இவனை இதை அட்டாக் பண்ணிட்டு நான் என்னால போக முடியும் அப்படின்ற தைரியத்தை வளர்க்கணும். நிறைய குழந்தைகளுக்கு பயம், அதுதான் முதல்ல இருக்குது. அந்த பயத்தை ஒழிக்கணும். அதுக்கு அந்த குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை வளர்க்கணும். நம்ம அந்த குழந்தைங்க நீதான், எல்லாமே நீதான், உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க கிட்ட தைரியமா அந்த பயம் என்ற 3 எழுத்தை போக்கி தைரியம் என்ற 4 எழுத்தை உருவாக்கி அந்த பிள்ளைங்களை ஒவ்வொருத்தரையும் தைரிய லட்சுமியா வளர்த்து ஒரு சமுதாயத்தை நல்ல முறையில் முன்னேற்றி, சமுதாயம் முன்னேறினா தான் நம்ம ஆசிரியர்களா இருக்கிறோன்ற இதுக்கு நமக்கும் ஒரு இது. இந்த சமுதாய சீர்கேடெல்லாம் பார்க்கும்போது நாம எங்கேயாவது தவறிட்டோமோ, எதையாவது சொல்ல இல்லாம விட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் ஏற்படுது. ஒரு சமுதாய முன்னேற்றத்திற்கு காரணம் ஆசிரியர்கள். ஆகவே ஆசிரியர்கள் ஆகிய நாம் நம் கடமைகளை செவ்வனே செய்து மாணவர்களை திறம்பட வளர்த்து அவர்களை ஒழுக்கத்தில் ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களாய் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்து உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த குற்றத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் சில தீர்மானங்கள் மகளிர் வலையமைப்பு சார்பாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதை பற்றி சிறுமிகள் மீதான பாலியல் குற்றங்களை தடுக்க மிக கடுமையான தண்டனை அவசியம். எனவே சிறுமிகள் மீதான பாலியல் குற்றங்களுக்கு அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை வழங்கும் வகையில் சட்டம் இயற்ற வேண்டும். ஒவ்வொரு மாதமும் வாரத்தில் ஒவ்வொரு பாடவேளையில் பாலியல் துன்புறுத்தல்களிலிருந்து தப்பிப்பது தவிர்ப்பது இது பற்றி நடத்த, பாலியல் குற்றங்கள் என்ன நடந்தன, எப்படி நடந்தன என்பதை பற்றி நடத்தப்பட வேண்டும். பாலியல் துன்புறுத்தல்களிலிருந்து தப்பிக்க தற்காப்பு கலைகளை சிறிதளவேனும் பள்ளிகளில் கற்பிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். குற்றவாளிகளின் புகைப்படத்தை காவல் நிலையத்தில் வைப்பது போல் ஒரு தனி இணையதள பக்கம் உருவாக்கி அதில் சிறுவர்கள் மீதான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் படம், முகவரி, பெற்ற தண்டனை ஆகியவை இடம்பெற செய்ய வேண்டும். அனைவரும் எளிதில் பார்க்கக்கூடிய வண்ணம் இருக்க ஆபாச இணையதளங்களை முடக்க வேண்டும். விழிப்புணர்வு குறும்படங்களை தயாரித்து வெளியிடுமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வது. இது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பதை நிறைவேற்றி அரசாங்கத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்த கேட்டுக்கொள்கிறேன்.